உடனடி செய்தி. மத்திய கிழக்கில் பதற்றம். பெஞ்சமின் நெதன்யாகு உயிரிழந்தார் என்ற தகவல் உண்மையா? வணக்கம். இது இன்றைய முக்கிய சர்வதேச உடனடி செய்திகள். இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் நடத்திய இராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்ற தகவல் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆனால் இந்த தகவல் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. ஈரான் தனது ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் முக்கிய அரசாங்க கட்டிடங்கள் குறிவைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அதில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகமும் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும். இஸ்ரேல் அரசு அல்லது சர்வதேச செய்தி நிறுவனங்கள் அவர் உயிரிழந்தார் என்று எந்த உறுதியான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இதற்கிடையில் சமீபத்தில் வெளியான வீடியோ மற்றும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை வழிநடத்தி வருகிறார் என்றும் ஈரான் மீது தாக்குதல்கள் மேலும் தீவிரமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் அவர் பாதுகாப்பாக உள்ளார் என்பது தெளிவாகிறது. மத்திய கிழக்கில் நிலைமை தொடர்ந்து பதற்றமாக உள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல்கள் மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடி நடவடிக்கையாக ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்து வருவதால் உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிரிழந்தார் என்ற செய்தி உண்மையல்ல. அது உறுதி செய்யப்படாத தகவலாகவே உள்ளது. மேலும் சர்வதேச செய்திகள் தொடர்ந்து வழங்கப்படும். நன்றி. இது உங்கள் உடனடி செய்தி அறிக்கை.